ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லன்ச் சேனலில் என்ன லன்ச்னு பார்க்கலாம். இன்றைக்கி களி செய்ய போகிறாங்க. களிக்கு சைட் டிஷ் வந்து சூப்பராக ஒரு மட்டன் கிரேவி, அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா, இதெல்லாம் தான் செஞ்சுருக்காங்க. மட்டன் கிரேவி பாருங்கள், நல்லா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. களி கூட வச்சு சாப்பிட செமையாக இருக்கும். அது கூடவே வச்சு சாப்பிட நல்லா ட்ரையாக ஒரு மட்டன் சுக்கா, பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் களி தான் செய்ய போகிறோம். களி செய்யறதுக்கு சாப்பாடு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் களி செய்யும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு. நமக்கு தேவையான மாவையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம், கேழ்வரகு மாவு. இப்போ அந்த வெந்த சாப்பாட்டோட இந்த கேழ்வரகு மாவை சேர்க்க போகிறோம். இப்போது இந்த சாப்பாட்டோட இந்த மாவு வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வேகும். 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. சைடெல்லாம் கொதி வருது தெரியுதா? இப்போ நம்ம அதை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கிண்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம சாம்பார்லாம் கடைவோம் பார்த்தீங்களா, அந்த மட்டை எடுத்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக களி கலர்றதுக்கு வந்து தனியாக ஒரு பொருள் இருக்குது, அதை வச்சுருக்கோங்க. அதை வச்சு கலருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துடுப்பான் அது பேர். நல்லா கைவிடாமல் நல்லா கலரிக்கோங்க. அப்போ தான் மாவெல்லாம் வந்து ரவுண்டாக கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது மாவாக தெரியும். கலர்றது தான் ரொம்ப மெயின் இதில். நிறைய பேருக்கு களி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், பட் வந்து எப்படி செய்யணுன்ற ப்ராசஸ் தெரியாமல் இருக்கும். இப்போது நான் இதை சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் ரொம்ப சுலபமாக செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு களி தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 1/2 கிலோ மாவு வரைக்கும் இதுக்கு தேவைப்படுது, கேழ்வரகு மாவு. இதை மாதிரி நல்லா கைவிடாமல் கலரி எடுத்துக்கோங்க. களி சூப்பராக தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.